அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய பிராண்ட் வந்து இந்தியாவில் வந்து அடியெடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டெக் வீக்லி வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் வந்து இந்தியாவில் இன்ஃபினிக்ஸ் நோட் 4 மற்றும் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 4 ப்ரோ அப்படிங்கிற 2 பட்ஜெட் செக்மெண்ட் போன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட அம்சங்கள் என்னென்ன, மேலும் பட்ஜெட் செக்மெண்ட் போன்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற போன்ஸ்க்கு இந்த 2 போன்ஸ் வந்து ஒரு நல்ல காம்படிஷனா இருக்குமா அப்படிங்கிற என்னோட கருத்துக்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 4 பத்தி பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடியில வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 5.7 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 2.5D கர்வ்டு கிளாஸோட. ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek 6753 அப்படிங்கிற அந்த ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3GB ரேம் மற்றும் 32GB இன்டர்னல் மெமரியோட வருது. பட் இந்த போன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் வந்திருக்கு. ஸோ நீங்க 2 சிம்ஸ் மற்றும் ஒரு மெமரி கார்டு ஒரே சமயத்தில் வந்து உங்களால வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 13 மெகா பிக்சல் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. 1.4 மைக்ரான் பிக்சல்ஸ் சைஸோட. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 மெகா பிக்சல் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா XOS அப்படிங்கிற ஒரு கஸ்டம் ராம்ல வந்து இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட ஒரு கஸ்டம் ராம் தான். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 4300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சார்ஜ் அப்படின்னு அவங்க சொல்ற 18 வாட் குவிக் சார்ஜ் சப்போர்ட்டோட. கடைசியா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 4ஓட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 8999 ரூபாய், அதாவது 9000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்த போன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 4 ப்ரோ. இதுவுமே வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடியில தான் கொடுத்துருக்காங்க. 5.5 இன்ச் 720p டிஸ்பிளேயோட இந்த போன் வருது. ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து MediaTek 6737 அப்படிங்கிற அந்த ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பேக்ல 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மேலும் இதுல வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 4 ப்ரோவோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இது 7500 ரூபாய்க்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 போன்ஸுமே வந்து பிளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவா வந்து சேல் பண்ண போறாங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து Snapdragon 430 மற்றும் 435 இந்த 2 ப்ராசஸரோட வந்திருந்தா கூட அந்த ஒரு நல்ல பேட்டரி மற்றும் மிகப்பெரிய டிஸ்பிளே, குறிப்பா அந்த நோட் 4ல 5.7 இன்ச் 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 8999 ரூபாய்க்கு. ஸோ இந்த அம்சங்களால வந்து ஓரளவு நல்ல தொடக்கமா இருந்திருக்கும் இந்திய சந்தையில. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து Redmi 4A மற்றும் Redmi 4 இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. டெக் சாட்டேக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.